திருவள்ளூர் கண்டிகைப்பேர் கிராமத்தில் உள்ள ஆலையில் அமோனியா வாயு கசிந்து விபத்து ஏற்பட்ட நிலையில் ஆலையில் எஞ்சியிருக்கும் அமோனியா வாயுவை அகற்றும் பணி நடந்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். அமோனியா வாயுவை அகற்றும் பணி எந்த அளவில் அங்கே நடந்துட்டு வருது? அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது? திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய அந்த இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில கடந்த 21ஆம் தேதி திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இந்த கசிவுல 74 பேர் பாதிப்படைந்த நிலையில அவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. இதுல சிகிச்சை பலனின்றி இதுவரை 18 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக திருவள்ளூர் மாவட்ட போலீசாரும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே தான் அந்த இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில மீதமுள்ள 2 டன் அமோனியா வாயுவை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில இன்று காலை முதலே மாவட்ட நிர்வாகத்தினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில தான் இன்று காலை முதலே தீயணைப்பு துறையினர், அதே போன்று தேசிய பேரிடர் மேலாண்மை துறையினர், அதே போன்று அவர்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக காலை முதலே அந்த அமோனியாவை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறேன். தற்போது வரை 60% அமோனியா வாயுவை வெளியேற்றி இருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை முதல் நடைபெற்று வரக்கூடிய இந்த அமோனியா வாயு 5 மணி வரை இந்த பணிகளானது தொடர்ந்து நடைபெறும் எனவும், அதற்கு பின்னால் நாளை காலை மீண்டும் இந்த அமோனியாவை வெளியேற்றக்கூடிய பணிகள் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் கவிதா தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்டிங்ல லேசான கசிவானது ஏற்பட்ட நிலையில அமோனியாவை வெளியேற்றும் போது அப்போது உடனடியாக அதிகாரிகள் அதனை சீர் செய்துவிட்டு யாருக்கும் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் தடுப்பதற்காக அவர்கள் இந்த சீர் செய்துவிட்டு மீண்டும் அமோனியாவை வெளியேற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால கடந்த 2 நாட்களாக 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பொதுமக்களை அப்புறப்படுத்தியும், அதே போன்று கடைகள் யாரும் வைக்காதபடியும், மேலும் வாகனங்கள் அந்த வழியாக செல்லாதபடி அனைத்து ஏற்பாடுகளையும் போக்குவரத்து காவல்துறை மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் இணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த அமோனியா வெளியேற்றக்கூடிய பணிகளானது தற்போது வரை 60% நிறைவேற்றிருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.